சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக போறேன். உங்களையும் கூட்டிட்டு போக போறேன். இப்போ தெரியுதா நான் எங்க இருக்கேன்னு? எஸ், தென்றல் குடும்பத்துல தான் இருக்கேன். ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். சார், நான் ஒரு வாட்டி எனக்கு சீரியல்ல நடிக்கணும் ரொம்ப ஆசை. ஒரு சீன்லயாவது. சரி, லாவண்யாக்கு சீமந்தம். சரி, சன் குடும்ப விருதுகள் இப்போ 2வது முறையா சன் டிவில நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் தடவை நடக்கும் போது நீங்க அப்பதான் வந்திருக்கீங்க. சோ எந்த நாமினிஸும் வரல. சரி, பரவாயில்ல. இந்த தடவை எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சன் குடும்ப விருதுகள் வந்து ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் அவார்ட். ஸோ பார்ப்போம் இந்த வருஷம். ஐ திங்க் வில் கிவ் அ டஃப் ஃபைட் டு ஆல் த அதர் சீரியல். எந்த குடும்பம் உங்களுக்கு காம்படிட்டிவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லா குடும்பமே ரொம்ப டஃப்பான குடும்பம் தான். எங்கள் குடும்பமும் டஃப்பான குடும்பம் தான். ஸோ அதனால் வந்து அது நம்மளால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து திருமதி செல்வம் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. நானும் நடிச்சிருக்கேன் சீரியலில். ஸோ அதனால் வந்து அதுதான் கண்டிப்பாக டஃப் ஃபைட்டாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னன்னா, நீங்கள் தமிழை பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை நீங்கள் கேட்டே ஆகணும். எப்படி அப்படி ரொமான்டிக்காக நடிக்கிறாருன்னு கேட்டார். நான் சொன்னால் அவர் நடிக்கவே தேவையில்லை. உண்மையாலுமே அவர் அப்படி தான் சொல்லியிருக்கேன். எப்படி சார், ரிஹர்சலா இல்லை வீட்லையா இல்லை எப்படி? அது நான் வெறும் அம்பு தான். என்னை எய்தவர் வேற ஒருத்தர், எங்கள் இயக்குனர். அவர் எப்படி எழுதாரோ அது மாதிரி நான் வந்து அப்படி பாயிறேன், அவ்வளோதான். மற்றபடி இவங்களை பார்க்கும்போது அந்த ஐயோ, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னை வந்து விரும்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படியே உங்கள் அப்ரிசியேஷன் லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கட்டும். தென்றல் உருவானதுக்கு காரணம் ஒருத்தர் தாங்க. அவர்கிட்ட பேசியே ஆகணும். வணக்கம் சார், உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு சார்? ஓப்பனாக சொல்லணும்னா இந்த 3 தோழிகள் தான். தென்றல் தொடரோட ஹீரோ தமிழ் சமீப காலமா ரொம்ப நல்லவரா பார்த்து போர் அடிச்சு போச்சுங்க. அவரை கோவப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சேன். என்ன பண்ணேன்னா, நான் ஏங்க சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் இல்ல தானே? ஷார்ட்ல சொல்லு. என்ன வாட் ஹேப்பன்? என்ன ஆச்சு? இது சன் எக்ஸ்பிரஸ் மார்னிங் என்னை கூப்பிட்டுட்டு ரெடியா கவிதா ஷோ இருக்கு அப்படின்னாங்க. ஏன் என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை, சன் எக்ஸ்பிரஸ் தீபக் தானே பண்ணுறாரு, ஏன் என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு. இல்லை, டேட்ஸ் ஏதோ ப்ராப்ளம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீ போறியா இப்போ சன் எக்ஸ்பிரஸ்? உன்ன பதில் என்ன பண்ண சொல்கிறாங்க? ஏன் என்னாச்சு? பண்ண போறியா சன் எக்ஸ்பிரஸ்? அது ஏன் திடீர்னு என்ன கூப்பிட்டாங்க? இன்னும் எதுவும் சொல்லலை. தெரியல எனக்கு. கால் பண்ணேன். ஏன்? பிகாஸ் எனக்கு சத்தியமா எனக்கு உன்னோட ஷோ நான் பண்றதுல எனக்கு இஷ்டமே இல்ல. கவிதா சேயிங் சம்திங். இல்ல இந்த கலாய்கிறாங்க நினைக்கிறேன். ஏய், கலாய்க்கலடா. நான் இது நாள் வரைக்கும் நம்ம இவ்ளோ வருஷத்துல ரியாலிட்டில பழம் தின்னு கொட்ட போட்டோம் நானு. எனக்கு அல்வாவா? நிஜமா தீபக். நேத்து 20:30 கன்ஃபார்ம். யாரு தெரியல உனக்கு? ஏய், தெரியும்டா. யாரு தெரியுமா? தெரியல எனக்கே வா. அப்படியே அந்த கேமரா ஹாய் சொல்லு. அங்க ஹாய் சொல்லு. பெஸ்ட் ஆக்டர் இவர்தாங்க.